ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, வாட்ஸ்அப் சேனலோட யூசேஜ் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வாட்ஸ்அப் சேனல் ஒரு ஒன் வே ப்ராட்காஸ்டர் டூல். ஸோ ஒரு அட்மின் சேனலில் தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், வீடியோஸ், ஸ்டிக்கர்ஸ் அண்ட் லிங்க்ஸ் மூலியமாக அப்டேட்ஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ சேனல் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். வாட்ஸ்அப்பில் நமக்கு நேட்டிவாக ஸ்டேட்டஸுங்கிற டேப் இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போது அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்டேட்ஸ்குள்ளே போனோம்னா நாம் என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் கீழே இன்னுமே ஒரு சில சேனல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. நாம் இங்கேருந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணணும்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஒரு நியூ சேனலை நாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சேனல்ஸ்க்கு நேராக அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது இல்லையா, அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி க்ரியேட் சேனல் கொடுத்து நம்ம சேனலை செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கீ பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஜஸ்ட் நம்ம கண்டினியூ கொடுத்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலோட லோகோ, ஜஸ்ட் நம்ம அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி சர்ச் வெப் கொடுத்து நம்ம எண்ட்லெஸ் நாலேஜ் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய லோகோ கண்டிப்பாக ப்ரௌஸ் பண்ணால் வரும். ஸோ அதனால் அந்த லோகோவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் அ சேனல் ப்ரொஃபைல் பிக்சராக நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ரெண்டாவது சேனலோட நேம், ஆஸ் யூஷுவல் நமக்கு எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிறது சேனலோட நேம். மூணாவது சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபாலோவர்ஸ்க்கு இந்த சேனல் என்னங்கிறது தெரியணும். ஸோ அந்த ஏரியாவில் ஏற்கனவே நம்ம காப்பி பண்ண ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம க்ரியேட் சேனல் கொடுத்து நமக்கு தேவையான ஒரு நியூ சேனலை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்டேட்ஸ் டேப்பில் போய் பார்த்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண சேனல் அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுற சேனலும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது டாப்பில் சேனல் நேமை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்ளீட் சேனலோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ சேனல் நேம் என்ன, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபார்வர்ட் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சேனல் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் சேனல் கம்ப்ளீட்டாக பப்ளிக்காக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் கீழே கடைசியில் பார்த்தோம்னா சேனலை டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இருக்குது. பட் நல்லா கவனிங்க, ஃபாலோவர்ஸ் ஒருவேளை நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற யாராவது சேனலை ஃபாலோ பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபாலோவர் நமக்கு விசிபிளாக இருக்குமே தவிர மற்றபடி மற்ற ஃபாலோவர்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே நமக்கு விசிபிளாக இருக்க போகிறது கிடையாது. இல்லை ப்ரோ, சேனல் அட்மினாக இருக்கக்கூடிய நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடாதானா? எப்படி ஒரு ஃபாலோவரோட நேம், ஃபோன் நம்பர், ப்ரொஃபைல் பிக்சர் நமக்கு தெரியாதோ அதே மாதிரி ஒரு அட்மினோட ஃபுல் ஃபோன் நம்பர், ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்போ வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஒரு அப்டேட் போஸ்ட் பண்ணுறோம்னா அந்த அப்டேட்டுக்கு ஒரு ஃபாலோவர் டைரெக்டாக ரிப்ளை பண்ண முடியாது. ஈவன் சேனல் அட்மினுக்கும் பார்த்திங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம போஸ்ட் பண்ணுற அந்த அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அவங்க ரியாக்ட் பண்ணலாம். ஸோ கீழே இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ரியாக்ஷன்ஸ், ஓகே, ஐ மீன் எமோஜிஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போஸ்ட் பண்ணுற அப்டேட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண முடியுமே தவிர மற்றதெல்லாமே பர்ஃபெக்டாக ப்ரைவேட்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நம்மளுடைய ஒரு வீடியோவை என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லிங்க் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப்பில் இங்கே நாம் என்ன பண்ணுறோம், அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அதை என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். மற்றபடி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ், இல்லை உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மற்றபடி நம்ம சேனலுக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறது மூணாவது கீ பாயிண்ட்டாகவே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் நாம் கொஞ்சம் கவனமாகவே பார்த்திங்கன்னா இருக்கணும். அண்ட் இந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு டாப்பில் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வயா வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸில் இல்லை நீங்கள் லிங்க் எப்படி வேணுமோ என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.